துதிக்க துதிக்க அதிக கிருபை பெறும், ப்ரொடெக்ஷன் வரும். ஆண்டவரை கனப்படுத்த படுத்த படுத்த நம்ம சிந்தனைகள் சரிப்படும். இது மாதிரி நம்ம ரெவலேஷனில் பார்க்குறோம், அங்கே பரலோகத்தில் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, அவர்கள் துதித்து கொண்டே தான் இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். Let us turn our Bibles to Psalms. சங்கீதங்களில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரைஸை பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி இந்த சங்கீதத்தை வாசிப்போம். 118. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்னைக்கு 136 சங்கீதத்தில் டைசெக்ட் பண்ணி கொண்டு வந்தோம். 7 kinds of praises பற்றி பார்த்தோம். இந்த இடத்துல இந்த 118 சங்கீதத்தில் என்ன போட்டிருக்கு? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. ஏன் அதை சொல்கிறாங்க? 2வது வசனம், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. இஸ்ரவேல்னு சொன்னா இஸ்ரேல் புத்திரர்கள் ஒன்றி நினைக்காதீங்க. தேவனோடும் மனுஷனோடையும் போராடி மேற்கொள்கிற அனைவருக்கும் அந்த பேர் வரும். படிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. கர்த்தருக்கு பயப்படுவங்க அவர் கிருபை என்றும் உள்ளது. இது கிருபை மட்டும் பற்றி பேசுறதில்ல. 2வது கர்த்தரை துதிக்கணும். துதிக்க துதிக்க தான் கிருபை பெருகும். இப்போ இதே மாதிரி இன்னைக்கு வசனத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அடுத்த வசனம் வாசிங்க. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். விசாலத்தில் நெருக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரூடட் பிளேஸில் இப்படி உட்காந்துடணும். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், அவர் செவி கொடுத்து எனக்கு கொண்டு ப்ராட் பிளேஸில் வைக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இன்றைக்கி எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும்? When we start praising God, automatically God's presence comes to us. We attach ourselves to the heavenly realm. ஸோ இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வெற்றி நம்மளுக்கு வரும். நான் நேற்று கூட எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு நிறைய பேர் சொன்னேன். ஒன்று சொன்னேன், ஸ்டார்ட் ப்ரைஸிங் காட். ஸ்டாப் கம்ப்ளைனிங் அண்ட் ஸ்டார்ட் ப்ரைஸிங் காட். இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம பிரச்சனைகளே அதிகமாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஸ்டாப் கம்ப்ளைனிங், ஸ்டார்ட் ப்ரைஸிங் காட். ஆட்டோமேட்டிக்கலி அதாவது எப்படி போய்டுறோன்னா, நம்ம ரொம்ப அதிகமாக டாக்டர்ஸை கூட நம்பிடுறோம். எங்கள் அக்கா கார்டியாலஜிஸ்ட் தான், ஆனால் ஷி ஆல்வேஸ் டெல்ஸ் ட்ரஸ்ட் காட் ஃபர்ஸ்ட். இவன் நம்ம டாக்டர்ஸ் ஒன்று சொல்லிட்டாங்க. நேற்று ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணிடுச்சு, டாக்டர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், டாக்டர் சொன்னாங்க அப்படியா? இயேசுநாதர் என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லலை. நான் அவங்க வாயிலேருந்து ஆன்சரை பிடிங்கி கொடுத்துட்டேன். அவர் தான் சொன்னாரா நீங்கள் சாவ போகிறீங்கன்னு சொன்னாரா? இப்போ எசேக்கியா ராஜா சாவுக்கு எதுமாக டயபெட்டிக் கார்பன்கள் உட்காந்து செத்துட்டுருக்குறான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்றான். கர்த்தர் ஏசாயா அனுப்புகிறாரு. இல்லை, அவனுக்கு தெரில, டிசீஸே தெரில. கர்த்தர் தான் சொல்கிறாரு, அப்பா நீ சாவ போகிற, உனக்கு டயபெட்டிக் கார்பன்கள் வந்திருக்கு, நீ சாவ போகிற அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான்? முகத்தை செவுத்துக்கு நேராக வச்சுட்டு ஒவ்வொன்று அழுகுறான். கர்த்தாவே, நான் முகம்னால் செய்த காரியத்தெல்லாம் நினைத்தடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். உடனே அந்த ஏசையை சொல்லிவிட்டு இப்படி வெளியே போகிறதுக்குள்ள திருப்பியும் முற்றத்தை தாண்டுறதுக்கு முன்னாலேன்னு போட்டிருக்கோம். திருப்பியும் அனுப்பப்படுறாரு ஏசையா. போய் அவன்கிட்ட சொல்லு 15 வருஷம் கொடுக்குறேன்ட்டு. இந்த 15 வருஷம் டாக்டர்ஸ் கொடுக்க முடியுமா? யாராவது கொடுக்க முடியுமா? இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுத்த நாள். அவன் அந்த 15 வருஷத்தை எக்ஸ்ட்ரா வாழ்ந்தான். அதில் பின்னால் விளைவுகள்லாம் வந்துச்சு, அது வேறு.
ஆனால் இப்போ நான் நெருக்கத்தில் இருந்தேன். இப்போ ஏசையாவுக்கு நேரமாக இந்த வசனத்தை பொறுத்து பார்ப்போம். அவன் நெருக்கத்தில் இருந்தான். சாவா பொழைப்பா? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க. சாவு சொல்லியிருப்பாங்க, வீட்டில் பிள்ளைங்க இருக்கும், எல்லாம் நினச்சி பார்ப்பாங்க, ஐயோ நம்ம விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவாங்க. ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. கர்த்தரை நம்புங்க, நீங்களும் உயிர் பழைப்பீங்க, உங்கள் குடும்பமும் காப்பாற்றப்படும். இது சொல்லும் போது நிறைய ஏத்திஸ்ட் என்னை பற்றி கிண்டல் அடிப்பாங்க. ஆனால் யாரும் எனக்கு சாப்பாடு போடுறதில்ல. கிண்டல் அடிக்கிறேன், கிண்டல் அடிச்சு தான் போவான். யாரும் எனக்கு சாப்பாடு போடுறது? எனக்கு சாப்பாடு போடுறது ஆண்டவர். நான் சொல்கிறேன், எத்தனையோ பேர் இது மாதிரி விடுதலைக்காக காத்திருக்கிறாங்க. அப்போ இங்கே போட்டிருக்கு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படுவேன். மனுஷனுக்கு என்ன செய்வான்? ஒன்றும் செய்ய முடியாது. சும்மா உன்னை பற்றி இப்போ நான் பேசின உடனே யாராவது நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக 2 போடுவாங்க, 2 கமெண்ட்டு யூடியூப்பில் போடுவாங்க. இல்லை, உங்களை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு அந்த நிலைமை வந்தால் தெரியும், ஒரு மனுஷனோட துக்ககரமான நிலைமை வரும்போது. அடுத்தது வாசி மேம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எப்படின்னு என்ன தெரியுமா? எனக்கு ஃபேவர் பண்ணுறவங்க மத்தியில் கர்த்தர் என்னோட இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ப்ரொமோஷன் கமத் ஃப்ரம் த லார்ட். ஒரு ஆளுக்கு ப்ரொமோஷன் வேணும்னா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நம்ம ஆட்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுவேன், எந்த ப்ரொமோஷனும் ஒரு ஆளை பிடிச்சி தொங்காதீங்க. அந்த ப்ரொமோஷன் தன்னால் வரும். உங்களுக்கு வர வேண்டியது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் யாரை பிடிக்க வேண்டியதுன்னா கர்த்தரை பிடிக்க, தன்னால் உங்கள் ப்ரொமோஷன் கமத். ஆனால் அது பிடிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் காக்கா பிடிச்சா கூட, அது பேர் சொல்லுவாங்க காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, காக்கா பிடிச்சா கூட காக்கா பிடிங்க, குருவி பிடிங்க, எது வேணால் பிடிங்க, ஒன்றும் நடக்காது. இதுதான் உண்மை. இது எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன். நான் கூட வேலை செய்யும்போது, நான் அந்த காலத்தில் கம்பெனிகள் வேலை செய்யும்போது என்னென்னமோ பிடிச்சி பார்த்தேன். அப்படி பண்ணேன். அதாவது காக்கா பிடிக்கிறதுல ரொம்ப ஓவர் ஒர்க்கெல்லாம் பண்ணி எல்லாம் ஃபேவர் பண்ணி இப்படிலாம் பண்ணால், நம்ம ஹார்ட் ஒர்க் இப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு இன்க்ரிமெண்ட் போடுவாங்கன்னு நினச்சேன். 500 இன்க்ரிமெண்ட் வந்துச்சு. நொந்து போயிட்டேன். எங்கள் பாஸ்கிட்டே போய் கேட்டேன், ஏன் சார் இப்படி போட்டிங்க அப்படின்னு கேட்டேன். நீ ரொம்ப நல்லவன், அதனால தான் அவனுக்கு 500, மற்றவங்களுக்கெல்லாம் 1000 போட்டேன். இப்படி தான் நான் இங்கே இது அதை கர்த்தரை தெரிஞ்சதுன்னா தன்னால் வந்திருக்கும். என்னுடைய ஃபோக்கஸ் and attention was on my boss. Boss can give only that much because he is capable of giving only that much. If you would have sought, ஒரு நல்ல பாட்டு பாடுவாங்க இவங்க நியூயார்க்கில், இந்த பேண்டு பாடுவாங்க, I sought the Lord, he answered me, Psalm 34. கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு பதில் கொடுத்தார். இப்போ நான் கர்த்தர் எனக்கு அனுகூலம் பண்ணுற நடுவில் நான் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரிக்கட்டிலே கேட்பேன். நீ துதிக்க உன் சத்துரு பாட்டும் உன் முன்னால் தபக்கடின்னு விழுவான். இதுதான் இருக்கும். அடுத்தது, மனுஷனை நம்புகிறவர்களை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இது ஒரு முக்கியமான. இப்போ இந்த டாக்டரோட இல்லஸ்ட்ரேஷன் சொன்னேன். ஒரு டாக்டர் அவர் சொல்லுவார் தான் பேஷண்ட்டுக்கு, இதுதான் உன்னுடைய, ஏன்னா அவங்க பார்க்குற சயின்ஸ் அண்ட் இதை வச்சு, தட் இஸ் ஒரு ஏக்கோ கார்டியோகிராமா, ஒரு ஏதோ ஒன்று வச்சுட்டு இதுதான் உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்ல போகிறாரு. இது சொல்லும் போது என்ன ஆகும்னு கேட்டால், அவனுடைய ஹார்ட்டே கொலாப்ஸ் ஆகி தொங்கி போயிடுவான். நான் அன்றைக்கி ஹார்ட் செக்கப் பண்ண ஒரு கிளினிக் போயிருந்தேன். அப்போ ஒரு பொண்ணு பார்த்தேன். பாவம், அந்த 25% தான் ஹார்ட் வேலை செய்தான். அதனால டாக்டர்ஸாக அவருக்கு டிக்கெட் கொடுத்துட்டாங்க. அது ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதுக்கு அந்த 25% வாழ்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம், நடக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் ஜெபத்தில் வச்சோம். ஆனால் நேற்று பதில் பார்த்தேன். கர்த்தர் இப்போ அந்த பொண்ணு ஆக்சுவலாக ஒரு இந்து சகோதரி, அதுவும் ஆந்திராவை சேர்ந்த இந்து சகோதரி. அந்த அம்மா எழுதியிருக்காங்க, மை ஹஸ்பண்ட் இஸ் பெட்டர் நவ், திஸ் இஸ் வாட் யூ கேன் டூ. ஐ டோல்டு
read Psalms 145 through 150 every day. He'll be much better now. இன்னும் இம்ப்ரூவ் ஆவாங்க. சரி, இப்போ நல்லா பண்ணுங்க. மனுஷனை நம்பாத. மனுஷன் ஒன்று சொல்லுவான், அப்புறம் போட்டு போயிடுவான். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷரை நம்பாதே. இப்போ நான் கூட சின்ன வயசில் அப்பா அம்மா நம்மளுக்கு கிரேட்ஸ். ஒரு நாள் அவங்க எனக்கு எங்கள் தாப்பன் செத்துட்ட பிறகு தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஆஹா போயிட்டாருடா, என்னை விட்டுட்டு போயிட்டாருடா. இது நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் வரும், என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ பிடிச்சிட்டா இருக்க முடியும்? எல்லாரும் போக வேண்டியதான் ஒரு நாளைக்கு. இப்போ என் மனசுக்குள்ளே என்ன வருது, உங்கள் அப்பா உன்னை விட்டு போயிட்டாரு, அவர் உட்காரத்துக்கே வரல, அவரும் போகிறதான் வந்தார், நம்மளும் போகிறத தான் வரோம், ஆனால் நல்லா போய் சேரணும். நான் என்ன சொல்லி கொடுத்தேன் என் பொண்ணுக்கு, நான் சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தேன், நான் என்ன நம்பாத, நீ உன்னோட ஒரிஜினல் ஃபாதர் இஸ் காட், அவரை நம்புன்னு. அவர் கொண்டு போய் மேலே வச்சார். அவரை நம்பி இருக்கிற வரைக்கும் அவரை தூக்கி வைக்கிறாரு. அதான் இங்கே போட்டிருக்கு, மனுஷரை நம்பி பார்க்கலும் மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் பற்றுதலாக இருக்கும். சோறு வேணுமா, கர்த்தர் மேலே பற்றுதலாக இருங்க. எல்லாத்துக்கும் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருங்க. இல்லாட்டி ஒரு இது அடுத்தது பாருங்கள், பிரபுக்களை நம்புகிறது. ராஜா கூஜா தான் தூக்குவாங்க. ராஜாலாம் சொல்லுவாங்க, ஒன்றும் கிடையாது. போட்டிருக்கு, பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அதான் எந்த மனுஷனையும் நம்பாத. சரியா? பிரபுக்கள் பேர் நம்புது பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைத்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். சரி, இப்போ இது என்ன போட்டிருக்கு, எல்லா ஜாதியாரும் வளைட்டாங்க. இப்போ பாவட்டின்ற ஒரு ஜாதி வரும், பிரச்சனைன்னு ஒரு ஜாதி வரும், தலைவலின்னு ஒரு ஜாதி, வியாதின்னு ஒரு ஜாதி, பணமின்மை என்ற ஒரு ஜாதி, எல்லா விதவிதமான, நான் டாக்கிங் அபவுட் ஆல் த திங்ஸ், எல்லாமே சூழ்த்திக்கும். ஜிடிபி கோஸ் டவுன், economy இஸ் கான் டவுன் அப்படின்லாம் சொல்லலாம். நீ கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருந்தால், ஈசாக்கை பஞ்ச காலத்தில் ஆசீர்வதித்த தேவன் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்தி காட்டுவார். அவருக்கு எந்த சூழ்நிலையிலும் உன்னை உயர்த்தி காட்ட தெரியும். ஏன்னா ஹீ இஸ் த ஓனர்.